சின்ன வெங்காய கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காய கார சட்னிக்கு சின்ன வெங்காயம் 150 கிராம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இதுக்கு வந்து ஒரு தக்காளி, பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 பல்லு போல் பூண்டு வந்து எடுத்துங்க. மிளகாய் நல்ல காரமான மிளகாய் இது. நல்ல ஒரு 5, 6 மிளகாய் வந்து எடுத்துங்க. அல்லது நல்ல காரமான மிளகாய் நிறையவே எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்ல புளிப்பு, காரம் இதெல்லாம் இருந்தால் தான் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எந்திரிச்சு சட்னி போய் வதக்கி நம்ம சட்னி அரைக்கணுமா அப்படின்னு யோசனையாக இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப அலுப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. நம்ம இட்லி, தோசை இதெல்லாம் ஊற்றுற டயத்துக்குலாம் இந்த சட்னி இங்கிட்ட வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ கொதிச்சுட்டு நல்லா சட்னி ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்றலாங்க. வேலை ஈஸியாகவும் முடியும். பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான சட்னி. இப்போ வந்து சட்னி தாளிக்க பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஏன்னா இந்த பச்சை வெங்காயம் நம்ம அரைச்சோம்ல, பச்சை வெங்காயம், தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இதுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சிலாம் கழுவுன தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் அது தண்ணியை சேர்த்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சட்னி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுட்டு நல்லா ஆற வச்சு நம்ம வந்து சட்னி சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரணுங்க. இந்த சட்னி நம்ம கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இங்கிட்ட வந்து இட்லி ஊற்றிக்கலாம், தோசையெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பேச்சுலர்ஸ்லாம் சூப்பராக இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு சேர்க்காமல் கூட செய்யலாம். இதில் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். பூண்டு இல்லாமல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு போடுறதா இருந்தாலும் நீங்கள் பூண்டு சேர்த்தும் செய்யலாம். இப்போ வந்து நல்லா சட்னி வந்து நல்லா காரமாக இருந்தனால அது வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை கூட தான் செஞ்சுருந்தேன். தோசைக்காக தான் அந்த சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு இந்த சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கீரை சட்னிஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சீவாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் நிறைய கீரை சாப்பிட சொல்லுவாங்க டாக்டர்ஸ். அவங்களுக்காக நிறைய கீரை சட்னிஸ் ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.